இந்த 2 வகையான நெய் முந்திரி நெய் கடலையை வச்சு கடந்த 28 நாளில் அற்புதமான மருத்துவ பலனை பவுனம்மா பெற்றிருக்காங்க. ஸோ உங்கள் முன்னாடி வைக்கிற வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். கடந்த பதிவை பார்த்துட்டு அண்ணா இது கொழுப்பாச்சு என்னான்னு கேட்டவங்களுக்கும் தெளிவு இருக்குது. கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். எச்சில் ஊறுது, ஏன்னா இப்போ தான் ஒரு டேஸ்ட் பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் பால் வாங்கி தயிர் உரையூற்றி அதிலிருந்து சிலிப்பி வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை 3 நாளைக்கு மிகாமல் நம்ம உருக்கி நெய்யாக்கி அந்த நெய்யில் முதல் தரம் முந்திரிங்க பக்குவமாக வறுத்துருக்குறோம். பொன்னிறங்கிறது இவ்வளவு தான், இதை தாண்டி போகக்கூடாது. வறுத்து இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு பொடியையும் குறுமிளகையும் மேலே போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இது எப்படின்னா விளைய விற்கிற விவசாயியிடமிருந்தே நேரடியாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து உரம் இல்லாமல் அவங்க விளைய வைக்கிறது உறுதிப்படுத்தியிருக்கிறோம். மானாமாரி பயிராக அதை போட்டு எடுத்திருக்காங்க. ஸோ எங்கள் ஏரியாவிலேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. அப்படி வாங்கிட்டு வந்த நிலக்கடலையை இயற்கையாக நிழலில் உலர்த்தி காய வச்சு அதையும் நெய்யில் போட்டு எடுத்துருக்கோம். ஒரே செட்டில் தான், இது ஃபஸ்ட்டு போடுறோம், இது செகண்டு போட்டு எடுக்கிறோம். இதுக்கு அதே மாதிரி தான் மேலே குறுமிளகும் பெப்பரும் அப்ளை பண்ணியிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா எவ்வளவு சாப்பிடணும்னா, இப்போ பவுனம்மா வாய்ப்புண்ணு குடல் புண்ணு உடல் சூடு அந்த இதில் இருக்கிறனால காரம் மற்ற எண்ணெய் பலகாரமெல்லாம் அதிகமாக இவங்க எடுத்துக்க முடியாது. கொழுப்புன்னு கேட்டவங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க, எண்ணெய் பலகாரம் அதிகமாக எடுத்துக்க முடியாது. அதனால் நம்ம உடம்புக்கு நன்மை வைக்கக்கூடிய கொழுப்புகளை புரதத்தோடு கொடுக்குறோம், மதிப்பு கூட்டி நெய்யை வச்சு. ஸோ இது ஒரு மருந்தாக பயன்படுத்த வேண்டிய விஷயம். இது ஒரு நொறுக்கு தீனியாக உட்காந்து வகுறு நம்ப தின்னீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தான் போய் சேர வேண்டியது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுனம்மா காலையில் ஒரு 3ங்க, இதோ இவ்வளோதான். சாப்பாடோட அந்த இட்லியோட அந்த மாதிரி எடுத்துக்கிறது ஒரு 3, மாலை ஒரு 3. இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோ இவ்வளவு தான். ஸோ இதில் உள்ள கொழுப்பு அந்த நெய்யில் உள்ளது புரதம் எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் வேணும். ஸோ மருந்தாக பயன்படுத்தணும். காலை மாலை 2 வேளை உணவோடு சேர்த்து ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்கள் குரு வித்தை குறைந்தது 3வது பண்ணணும். இப்போ பவுனம்மா 6லிருந்து இப்போ 12 போயாச்சு. இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க 2-3 தான் செய்ய முடிஞ்சுது. இதை தொடர்ந்து எடுத்து 14 நாள் கழித்து 6க்கு வந்தாங்க. இப்போது 10 செட்டு வழக்கம் போல் ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1200 மூச்சுக்களையும் முடிக்கிறாங்க. ஸோ இயற்கை உணவு மதிப்பு கூட்டுறோம், மருந்தாக மாத்திரம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நெய் வாய் புண்ணு குடல் புண்ணுக்கு அவ்வளவு பலன் தருது. எங்களுக்கு உங்களுக்கு சேருமா சேராதாங்கிறதெல்லாம் உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றிக்கணும். ஜெம்சியின் குடும்ப உறவுகளாகவே இருந்தாலும் நாங்கள் பயன்படுத்தி பலன் பெறதை உங்கள் முன்னாடி வைக்கிறது எதுக்குன்னா, நீங்கள் ஒரு தெளிவு பெற்றுருங்க. நாளைக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் உங்களை தற்காத்துக்கிறதுக்கு இது உதவுதான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சுய விருப்பத்தில்னு சொல்கிறது தான். ஸோ நான் உங்கள் ஜெம்சி குரு உங்கள் பவுனம்மாவுடன் நிறைய எங்களோட தகவலை வைக்கிறோம். என்ன பயன்